வணக்கம். கடலூர் மாவட்டம் துட்டக்குடி தொகுதி பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியின் 100ஆம் நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி 100 நாட்களை கடந்தது. இந்த ஆட்சி முற்றிலும் பெண்களுக்கான ஆட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி, அண்ணன் சீர், தாய்மாமன் சீர் ஆகியவைகளை தரவே முடியாது என எதிர்க்கட்சிகள் கூப்பாடு போட்டது. அதனை மாற்றி காட்டியவர் நம் தலைவர் என்றும் இனி வரும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நம் தலைவரே முதல்வராக இருப்பார் என புகழாரம் செய்தார். அதோடு பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகளை விளக்கி பேசினார். மேலும் நிகழ்ச்சி தொடக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களான புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர், பகுத்தறிவு பகழவன் தந்தை பெரியார், கர்ம வீரர் காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார் ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து நடன நிகழ்ச்சி மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் கும்மியாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் வெங்கடேசன், மாவட்ட பொருளாளர் கண்ணதாசன், பெண்ணாடம் நகர செயலாளர் முத்து, திட்டக்குடி நகர செயலாளர் அசோக்குமார், நல்லூர் ஒன்றிய செயலாளர்கள் இசை தமிழன், எஸ்.கே. ஆனந்த், பிரசாந்த், நகர இணை செயலாளர் சாரதி, நகர பொருளாளர் தழுத், நகர துணை செயலாளர்கள் பாஸ்கர், பிரியதர்ஷினி, இளைஞர் அணி அமைப்பாளர் பாண்டியன், இணை அமைப்பாளர் வேல்முருகன், மாவட்ட இணை அமைப்பாளர்கள் ரபிக் முகமது, எழில் ராணி, மங்களூர் ஒன்றிய செயலாளர்கள் நீலகண்டன், செந்தில், விஜயகுமார், அரவிந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் மோகன்ராஜ். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.